இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். அவ்வாறு நாம் வாழ நமக்கென சில ஒழுங்குமுறைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மை நல் வழிகளில் நெறிப்படுத்தி சிறந்த வழியில் வளரச் செய்யும் பண்பே ஒழுக்கம். நல்லவர்களாகவும் பண்பு உள்ளவர்களாகவும் வளர வேண்டுமெனில் சிறந்த பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என சான்றோர்கள் நெறிமுறைகளை வகுத்துள்ளனர். அதன்படி வாழ்வதே ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது நன்னெறிகளின் தொகுப்பாகும். ஒழுக்கம் உயர்வை தரும். எனவே மனிதர்களாகிய நாம் எதை இழந்தாலும் ஒழுக்கத்தை இழத்தல் கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும் ஒழுக்கத்தை கடைபிடித்து சிறந்த மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நாம் செய்கின்ற செயலை அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கும். எனவே ஒவ்வொரு செயலையும் தனித்தனியாக அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி முழுமையான கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். உணர்ச்சி வசப்பட்டோ பழக்க தோஷத்திலோ எதை செய்தாலும் நாம் செய்கின்ற செயலின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். சில தருணங்களில் சிலவற்றை பூ போல கையாள வேண்டும். வேறு சில சந்தர்ப்பங்களில் சிலவற்றை சற்று கடுமையாக கையாள வேண்டும். எரியும் விளக்குகள் தான் மற்ற விளக்குகளை ஏற்ற முடியும். குருவின் வழி வாழும் போதுதான் குல ஒழுக்கத்தை காப்பாற்ற முடியும். ஒரு வீட்டிற்கு எவ்வளவு வெளிச்சம் வருகிறதென்பது அதன் சாளரங்களின் அளவை பொறுத்தது. ஒரு முறை குருவை பார்த்து சீடன் ஒருவன், எனக்கு நீங்கள் குரு, உங்களுக்கு யார் குரு என்று கேட்க, அதற்கு அவரோ கழுதை, நாய், திருடன் என்று சொன்னார். அது எப்படி என்று அவன் கேட்க, அதற்கு அந்த குரு, கழுதை ஒன்று காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்து சென்றது. அப்போது அதன் முகத்தில் எந்தவிதமான துன்பமும் வெளிப்படவில்லை. மாலையில் வெளுத்த துணிகளை சுமந்து சென்றது. அப்போதும் அது இன்பம் துய்க்கவில்லை. அதனிடம் வாழ்வின் சமநிலை தன்மையை கற்றுக்கொண்டேன். நாய் ஒன்று தாகமெடுத்து தண்ணீர் குடிக்கச் சென்றது. அதன் முகம் தண்ணீரில் தெரிந்ததும் திரும்ப ஓடியது. ஆனாலும் பல முறை சென்றது. அதனிடம் விடாமுயற்சியை கற்றுக்கொண்டேன். ஒரு முறை ஒரு வீட்டில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த வீட்டில் இருந்தவன் திருட்டு தொழில் செய்பவன். அவன், குருவே, நான் இரவில் திருடச் செல்வேன், பகலில் வீட்டில் தங்குவேன். என் வீட்டில் நீங்கள் தங்குவதால் எனக்கொன்றும் சிரமமில்லை என்று உண்மையை சொன்னான். ஒரு முறை அவன் திருடச் சென்று விட்டு வெறுங்கையோடு திரும்பியதை பார்த்து, ஏன் திருடவில்லையா என்று குரு கேட்டபோது அவன், இன்று நான் சென்ற வீட்டில் பாட்டி ஒருத்தி தூங்காமல் பாக்குவெத்தலை இடித்துக் கொண்டிருந்தாள். வெளிச்சத்தில் திருட முடியவில்லை. நானும் பொறுமையோடு காத்திருந்தேன், ஆனாலும் முடியவில்லை. எனவே திரும்பிவிட்டேன் என்று சொன்னான். அவனிடமிருந்து நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம் அந்த குரு. நாமும் நம் வாழ்வில் கற்றுக்கொண்ட நல்லொழுக்கத்தை வாழ்வின் இறுதி வரை வளர்த்தெடுக்க முயல்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன். இன்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால்
ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து நாம் மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும்.
மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேர
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 மற்றும் 14 முதல் 16. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 89, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 15 முதல் 18. 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தமக்குரிய கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மில் வாழும் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டு அவரே மெசியா என்பதை உணர்ந்து வாழவும் அவரின் அன்பை நாளும் சுவைக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே,
உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 28 புனித இரேனியூஸ். ஆசியாவிலுள்ள சிமர்னா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் இரேனியூஸ். அமைதியும் பொறுமையும் கொண்ட இரேனியூஸ் தன்னை இறைவனுக்கு குருவாக அர்ப்பணித்து அன்று லுக்குணம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய லயன்ஸில் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். கிபி 177ஆம் ஆண்டு ரோமை பேரரசன் மார்க்குஸ் அவுரேலியூஸினால் குருக்களும் கிறிஸ்துவர்களும் சிறை வைக்கப்பட இரேனியூஸ் திருத்தந்தையினை சந்தித்து முறையிட்டார். பேரரசன் அவுரேலியூஸினால் ஏற்பட்ட மறைக்கலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்த இரேனியூஸ் ஆயராக உயர்த்தப்பட்டு லுக்குணம் பகுதியில் இறைப்பணிகளை மேற்கொண்டார். அக்காலத்தில் நிலவிய தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதிய இரேனியூஸ் விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டின் அதிகாரப்பூர்வமான பதிப்புகள் உருவாக காரணமாக அமைந்தார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையிலும் ஆண்டவரை அறிவித்து அவரது பணிகளைச் செய்த ஆயர் இரேனியூஸ் கிபி 202ஆம் ஆண்டு செப்மியஸ் செவேரூஸ் அரசரின் ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக உயிரிழந்தார். 24 ஆண்டுகள் ஆயராக தன் பணிகளை திறம்படச் செய்து தன் எழுத்தின் மூலம் கத்தோலிக்க விசுவாசத்தினை ஆழப்படுத்திய
ஆயர் இரேனியுசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித இரேனியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழும் மக்களின் துன்பங்களில் பங்கேற்று அவர்களுக்கு ஆறுதல் தர முன்வருவோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு உருவானே ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசன்னத்தை, உமது சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும். இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க, இதற்காக பங்களிப்பு செய்ய, இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, உமது உண்மையின் செய்தியை, உமது மன்னிக்கின்ற செய்தியை, உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.